அறிவால் முன்னேறலான்னாங்க, உழைச்சா முன்னேறலான்னாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு 4 விதம் நம்மளுக்கு வேணும். அறிவோடு சேர்ந்து படிப்பும் இருக்கணும், படிப்போடு சேர்ந்து உழைப்பும் இருக்கணும், உழைப்போடு சேர்ந்து புத்திசாலித்தனமும் இருக்கணும். இந்த 4 இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக முன்னேறலாம். அதுவும் நேர்மையான வழியில் முன்னேறலாம். ஏதாவது ஒன்று இருந்ததுனாலும் ரொம்ப நம்மளுக்கு டென்ஷன் தான் வரும். இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு அதை எப்படி அந்த படிப்பை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும், எப்படி அதை அறிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு பண்ணிவிட்டு உழைச்சி முன்னுக்கு வரலாம். ஆனால் சூப்பராக முன்னுக்கு வருவாங்க. இது எல்லா திறமையும் இருந்ததுன்னா அவங்க பெரிய அளவு வருவாங்க, கோடீஸ்வரராக வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கூட்டத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் எங்களுக்கு அறிமுகமாகி அவரும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவர் தான் அப்புறமா ஓகே நான் இனிமேல் நல்லா படிக்கிறேன், நான் படிச்சுட்டு நான் முன்னுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ சொன்னதே அப்படின்னு. இவர் எப்படி எங்களுக்கு அறிமுகமானார்னா, கோவிலில் பிள்ளையாருக்கு தீபாராதனை காட்டி முடித்தோடனே அங்கேருந்து இப்போ எல்லோரும் பர்ஸை திறந்து காசு எடுத்து போடுவோம்ல, அது மாதிரி போடும்போது 100 ரூபா 50 ரூபா 20 ரூபான்னு வரிசையாகவும் பர்ஸில் அடுக்கி இருந்தது. பரவாயில்ல, குழந்தை ஏதோ 50 ரூபா 100 ரூபா போட போகிறான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒரு இட்டு போன 10 ரூபாயை தூக்கி தட்டில் போட்டான். என்னடா இது இப்படி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு எல்லோரும் நகர்ந்து வந்து உட்காந்தோம். இவன் அப்புறம் பிராகாரத்தெல்லாம் சுற்றிவிட்டு அங்கேருந்து வந்தான். கொஞ்சம் இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீ எப்போ அவருக்கு போட்டியே அந்த காசு செல்லாதேப்பா அப்படின்னேன். டீ கடையில் கூட வாங்க மாட்டேங்கிறேன்ட்டு நான் என்ன பண்ணுறது, அதான் இங்கே போட்டேன். இப்போ அவருக்கு யூஸ் ஆகாதே, அது தப்பு இல்லையா அப்படின்னா, அது எப்படி தப்பாகும்? தப்பு தான். இந்த நோட்டை கொண்டு பேங்க்கில் கொடுத்தா உனக்கு மாற்றி தருவாங்க, இவர் தட்டில் போட்டிருக்க, இது உனக்கு கர்மா, நீ உன்னை அறியாமையே உனக்கு பாவத்தை நீ மூட்டை கட்டிக்கிட்டு இருக்க. அவர் இப்போ என்ன தெரியுமா செய்வார், அது செலவாகலேன்னு சொல்லிவிட்டு இப்படி நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம் இதுலேயும் இப்படி வருதேன்னு அவர் மனசு நொந்து போனார்னா, அவர் தினம் அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறார். அவர் நொந்து போகிறத அந்த சுவாமி பிள்ளையார் பார்த்துன்னு இருக்கார் இல்லையா, அவருக்கு கோபம் வரும். நீ இப்போ நல்லதும் செய்யலை கெடுதலும் செய்யலை, உனக்கு நெகட்டிவாக நீ கர்மாவை சேர்த்துக்கிற. இப்போ நீ யோசிச்சு பாரு, பண்ணது தப்பாக ரைட்டானோன்னே டக்குன்னு போய் அவர்கிட்ட அந்த நோட்டை வாங்கிட்டு அப்புறமா ஒரு 20 ரூபாயை போட்டுட்டு இங்கே நான் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த பையன் எங்கள் கூட்டத்தில் இப்படி தான் ஜாயிண்ட் ஆனார். என்ன சொல்ல வரேன்னா, பாவத்தை மூட்டை கட்ட வேண்டாம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படித்து முன்னுக்கு வரணும், சூப்பராக படித்து பெரிய ஆளாக வாங்க.